முதலமைச்சர் விஜய் எஃபெக்ட் அதிமுக ரொம்ப டீப்பா செயல்பட்டு இருக்கு. வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டாரு வேலுமணியும் அவங்களுடைய குழுவினரும். 1000 பேர்ட்ட வாங்கிட்டாங்களாம். பொதுக்குழு கூட்டியே ஆனுமா அப்படின்னு எல்லாமே எடப்பாடி கொடுத்தாச்சு. அப்ப என்ன ஆகும்? வேலுமணி தலைவர் ஆயிடுவாரோ? ஐயோ, அப்போ மொத்தமா சேர்ந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும். எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? அமைச்சர் பதவி வேணும் இல்லைங்களா? இன்னும் நிறைய அமைச்சர் பதவி வெயிட்டிங்ல இருக்கு. ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஐயோ, எத்தனை நாளாச்சு அப்படிங்கிற ரொம்ப ஏக்கமா இருக்காங்க. அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த எண்ணம் வந்துருச்சு. நம்மளும் போய் ஒரு அமைச்சர் பதவி கேட்டு பெற்றால் என்ன நிலைமைக்கு வந்துட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் தான், ஆனா அதே மாதிரி இருக்கிறதா? இந்நாள் அமைச்சர் ஆனால் என்ன? உலகத்துல நடக்காதா? எத்தனையோ நாடுகள்ல நடக்குது இல்ல. ஆனா நம்ம ஓபிஎஸ் கூட முதலமைச்சர் இருந்து துணை முதலமைச்சர் ஆகலையா? நம்ம ஊர்லயே உதாரணம் இருக்கு அப்படின்னு எடப்பாடி கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களாம். அவரும் இந்த பொதுக்குழுக்குள்ள நம்ம தோக்கடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்றது? அவரே பொதுச் செயலாளரை வைக்கிறது, அதிமுக அப்படி கொண்டு போய் ஆதரவு கொடுக்க வைக்கிறது. இதுதான் எஸ்பி வேலுமணி சண்முகத்துடைய திட்டம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கிடுவாங்கிற மாதிரி தெரியுது. இந்த நிலைமையை உருவாக்குனதே முதலமைச்சர் திரு விஜயோடைய ராஜதந்திரம். அமைதியா இருந்தே எதிராளியை ஒரு மாதிரி குழப்பி தனக்கு சாதகமா முடிவெடுக்கிற மாதிரி மாத்திர வித்தை அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க.